இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை. மலாயா பல்கலைக்கழக மகளிர் சங்கம் UMFC நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்ற 4 பேரை 2012ஆம் ஆண்டின் அமைதி பேரணி சட்டத்தை மீறியதாக கூறி போலீஸ் விசாரணைக்கு அழைத்தது குறித்து அச்சங்கம் கவலை தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடந்த அந்த பேரணியில் மாணவர்களுடன் அநாகரிகமான புகைப்படங்களை பகிர்ந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க பல்கலைக்கழகத்தை வலியுறுத்தும் நோக்கத்துடன் பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்க முயற்சிக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் நீதிக்காக பாடுபடுவோருக்கு எதிராக போலீசார் செயல்படுவது கவலை அளிக்கிறது என்று UMFC குற்றம் சாட்டியுள்ளது. அமைதியான முறையில் ஒன்று கூடுவதற்கு அரசியலமைப்பு சட்டம் உரிமை வழங்குகிறது என கூறிய UMFC, பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக காவல்துறை தன் அதிகாரத்தை பயன்படுத்துவது வருத்தம் அளிக்கிறது என்று தெரிவித்துள்ளது. பாலியல் தொல்லைக்கு உள்ளானவர்களுக்கு ஆதரவளிக்கும் அமைப்புகள் அல்லது நபர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என்றால் பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வாறு காவல்துறை மீது நம்பிக்கை கொள்வார்கள் என்றும் UMFC கேள்வி எழுப்பியது. இதற்கிடையில் குற்றம் சாட்டப்பட்ட பேராசிரியர் தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டாலும் பல்கலைக்கழகத்தின் வளாகத்துக்குள் நுழைவதாக வெளிவந்துள்ள செய்தியை பல்கலைக்கழக நிர்வாகம் நிராகரித்துள்ளது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஃபைனான்சியல் டைம்ஸ் உடனான பேட்டியில் முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் ரசாக் தனது சிறை வாழ்க்கையில் தானே அனுபவித்த கடுமையான நிலைமையை எதிர்கொள்வதை தாம் விரும்பவில்லை என்று தெரிவித்துள்ளார். ஒன் மலேசியா டெவலப்மெண்ட் பெர்ஹாட் 1MDB ஊழல் விவகாரத்தில் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்ட நஜீப்புக்கு வழங்கப்பட்ட சிறை தண்டனையை அன்வார் ஏற்றுக்கொண்டுள்ள அதே வேளையில் தனது சிறைவாசத்தின் போது தனிமைப்படுத்துதல், சிறை உணவை தவிர வேறு உணவு மறுக்கப்பட்டது போன்ற துயரங்களை நஜீப் அனுபவிக்க தேவையில்லை என்று அன்வார் மேலும் தெரிவித்தார். அதே நேரத்தில் இதற்கு முந்தைய ஆட்சியில் நிகழ்ந்த ஊழலுக்கு தாம் மன்னிப்பளிக்கப் போவதில்லை என்றும் அன்வார் கூறினார். இருப்பினும் மக்களிடம் பணத்தை திருடுவது போன்ற குற்றச் செயல்களை மன்னிக்க முடியாது என்றும் முறைகேடு செய்யப்பட்ட பணம் திருப்பிக் கொடுக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது குறித்து பேசிய அன்வார், மகாதீரின் ஆட்சியில் தன் சிறைவாசத்தின் போது துன்புறுத்தப்பட்டதாகவும் அதை தாம் மன்னித்து முன்னேறி இருப்பதாகவும் தெரிவித்தார். ராமா உதவித்தொகை திட்டத்தின் முதற்கட்டமாக நாளை முதல் உதவித்தொகை படிப்படியாக வழங்கப்படும் என்று நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. இன்று வெளியிட்ட அறிக்கையில் இந்த உதவித்தொகை தகுதி பெற்றவர்களின் வங்கி கணக்குகளிலோ அல்லது பேங்க் சிம்பானான் நேஷனல் மூலமாகவோ வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. STR மற்றும் சாரா 2025க்கான தொகை அதிகபட்சமாக 25% உயர்ந்து 4600 ரிங்கேட்டாக உயர்த்தப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டில் 3700 ரிங்கேட்டாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. தனி நபர்களுக்கு குறைந்தபட்ச தொகையும் 600 ரிங்கேட்டாக உயர்த்தப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டின் 500 ரிங்கேட்டிலிருந்து 20% உயர்வு கண்டுள்ளது. அந்த அறிக்கையில் நிதி அமைச்சருமான பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், நாட்டின் பணவீக்கம் அதிகரித்துள்ள போதிலும் மக்களின் நலனை மேம்படுத்துவதற்காக STR உதவித்தொகை அதிகரிக்கப்பட்டிருப்பது அரசு மக்களின் மேல் கொண்டுள்ள அக்கறையை பிரதிபலிக்கின்றது என்று தெரிவித்துள்ளார். உலகளாவிய அளவில் மக்களின் செலவீனம் உயர்ந்துள்ள போதிலும் மடானி அரசு ஆண்டுதோறும் சாரா மற்றும் STR உதவித்தொகையை அதிகரிப்பதானது மக்கள் சிறந்த வாழ்க்கை தரத்தை அடைய உதவும் என நம்பப்படுகிறது என்று அவர் கூறினார். STRக்கான விண்ணப்பங்கள் ஆண்டு முழுவதும் திறக்கப்பட்டுள்ளன. மேலும் STR தரவுத்தளத்தில் பெயர் பதிவாகாத விண்ணப்பதாரர்கள் அதிகாரப்பூர்வ STR இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். இதனிடையே நிதி அமைச்சு பொறுப்பு இல்லாத தரப்பினரால் உருவாக்கப்பட்ட போலி இணையதளங்களில் சிக்கிவிடாமல் இருப்பதற்கு மக்களுக்கு எச்சரிக்கை வழங்கியுள்ளது. அமெரிக்காவிற்கான மலேசிய தூதர் டத்தோஸ்ரீ முகமது நஸ்ரி அப்துல் அசீஸ் 47வது அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்கும் விழாவிற்கு தூதரக அதிகாரிகள் அழைக்கப்பட்டதாக தெரிவித்தார். வெள்ளை மாளிகை சீனாவின் தலைவரை மட்டுமே பிரத்யேகமாக அழைத்தது என்று கூறி பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நிகழ்வில் கலந்து கொள்ளாததை சுற்றியுள்ள விமர்சனங்களுக்கு பதிலளித்தார். முன்பு போலவே அமெரிக்காவிற்கு நியமிக்கப்பட்ட தூதரக தலைவர்கள் தங்கள் துணைகளுடன் தங்கள் அரச தலைவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். இந்த அழைப்புகள் மாற்றிக்கொள்ள முடியாதவை.
என்று அவர் கூறினார். நஸ்ரி மலேசிய அரசாங்கத்தின் பிரதிநிதியாக கருப்பு பாஜு முலாயு மற்றும் சொங்கோக் அணிந்து இந்நிகழ்வில் பங்கேற்றார். மலேசியாவின் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் டொனால்ட் ட்ரம்பின் 2வது பதவி காலத்தின் போது ஆசியாவில் பொருளாதார குழப்பம் ஏற்படும் என்ற ஆருடத்தை மறுத்து உலகளாவிய வர்த்தக அமைப்பு வழக்கம் போல் நிலைத்து தொடரும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.